கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருடம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:08 வரை புரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. திதி அதிகாலை 2:08 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, பகல் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சந்திரன். இன்றைய நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷ ராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாளாக ரிஷப ராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம்
எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம். கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடும். இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.